பின்ஹோல் கிளாஸ் அப்படின்ற பேர்ல ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில். இதை பத்தி பேசுறதுக்காக தான் நான் இப்போ உங்களோட வந்திருக்கேன். ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரபல ஹீலர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு ஒரு கிளாஸை பத்தி சொல்லியிருந்தாரு. இதை போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண் குறைபாடுகள்லாம் சரியா போயிடும். தினசரி நீங்க காலையிலையும் மாலையிலையும் இதை அணிஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கண் குறைபாடுகள் சரியாயிட்டு உங்களை நார்மலா உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மிகப்பெரிய ஸ்கேம்ன்றது மக்களுக்கு இதை எடுத்து சொல்லணும் அப்படின்றதுக்காக நாங்கள் ஆப்டிகல்ஸ் வச்சுருக்கோம். எங்களுக்கு கண்ணாடி வந்து சேல்ஸ் ஆகணும் அப்படின்றத நாங்கள் லைக் பண்ணுறோன்றதுக்காக இந்த விஷயத்தை வந்து சொல்லலை. ஒரு காலதாமதம் ஏற்படுத்தினா நமக்கு விஷன் இருந்து அதுக்கான காலதாமதம் ஏற்படுத்தினா அதனோட பாதிப்புகள் வந்து பின்னாடி பெருசாக இருக்கும்ன்றதுக்காக தான், ஒரு அவேர்னஸ்க்காக தான் வந்து இந்த வீடியோவை நான் உங்களுக்காக போடுறேன். அதாவது ஒரு -3 பவர் இருக்கவங்களுக்கு ஒரு பின்ஹோல்ல ஒரு தூர பார்வையில் நம்ம ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை பார்க்க சொல்ல கிளியரா தெரியும். ஓகே, நல்லா தெரியுது அப்படின்பாங்க. அது பொதுவாகவே வந்து நீங்கள் கண் டெஸ்ட் பண்ணுற இடத்துல நீங்கள் போய் கேட்டிங்கனாலே அந்த பவர் இருக்கவங்க எனக்கு அந்த பின்ஹோல் போடுங்க நான் அதில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் எல்லாமே கிளியராக தெரியும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை தொடர்ச்சியாக நம்ம போட்டு சரியாக முடியுமா, இல்லை உள்ளே இருக்கக்கூடிய கண் நரம்புகள் அதை சரி பண்ணிடுமா அப்படின்னா வாய்ப்பில்லை. நம்ம என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதுக்கான சரியான கண்ணாடி அணிஞ்சா மட்டும்தான் அந்த பவர் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். இல்லை அந்த பவர்லையும் நம்ம ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு போகலாம். இந்த குறைபாடு -3 இருக்கு, -2 இருக்கு. இவர் சொன்னார், இந்த ஹீலர் சொன்னார் நான் வந்து அந்த பின்ஹோல் கிளாஸ் போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு 6 மாத காலம் 1 வருட காலம் நீங்கள் இடைவெளி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட பிரச்சனை இன்னும் பெருசாகுமே தவிர இது சால்வ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ நிறைய இடத்துல இந்த முறையில் மருந்து கொடுக்குறாங்க, அந்த முறையில் மருந்து கொடுக்குறாங்க அப்படின்றது இது வரைக்கும் நான் அந்த மாதிரியான ரிசல்ட்டை வந்து பார்த்ததில்லை. இந்த கண்ணில் சொட்டு மருந்து விடுறது மூலயமா எனக்கு கண் குறைபாடு சரியாயிடுச்சு அப்படின்றதுக்கான ரிசல்ட் நான் பார்க்கல. இது ஒரு இடத்துல நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. அந்த நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். அந்த நிகழ்ச்சியில வந்து 1 வருட காலமா வந்து அந்த சொட்டு மருந்து விற்கக்கூடிய ஒரு நபர் வந்து கண்ணாடி போட்டிருந்தார். அவர்கிட்ட ஒருத்தர் நகைச்சுவையாக கேட்குறாரு, சார் நீங்களே சொட்டு மருந்து கொடுத்துட்டு இருக்கீங்க கண்ணுக்கு, ஆனால் நீங்க கண்ணாடி போட்டிருக்கீங்க. இல்லை எனக்கு அதிகமான பவருங்க, பவர் வந்து இப்போ -8 -10க்கு மேலே இருக்கு, அதெல்லாம் என்னால் சரி பண்ண முடியல. ஆனால் உங்களுக்குலாம் ஒரு கொஞ்சம் கம்மியான பவர் தான் இருக்குது, உங்களுக்கு இது சரியாயிரும்னு சொல்லிட்டு அதை ஒரு 650 அந்த ரேஞ்சு கொடுத்தாங்க. அதே மாதிரி இந்த பின்ஹோல் கிளாஸை 500 ருபீஸ் சொல்லிட்டு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் 50 ருபீஸ் நார்மல் பேசிக் பிளாஸ்டிக்ல செய்யக்கூடிய ஒரு பொம்மை கண்ணாடி, திருவிழாவில் கண்ணாடி மாதிரி செஞ்சு அதில் ஹோல்ஸ் போட்டுட்டு ஒரு பிளாக் கலரில் இதை வந்து 500 ருபீஸ்க்கு வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. இது மிகப்பெரிய ஸ்கேம். இதை அந்த வீடியோவை பார்த்துட்டு எத்தனை பேர் வாங்கியிருக்காங்கன்னு தெரியல. உங்களுக்கு கண்ணில் குறைபாடுகள் இருக்குது அப்படின்னா நியர்பை இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆப்டோமெட்ரி இருக்கக்கூடிய ஒரு ஆப்டிகல்ஸ்க்கு போயிட்டு நீங்கள் பாருங்கள். இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ் கிட்ட அட்வைஸ் கேளுங்க. சார் இதெல்லாம் எனக்கு என்ன குறையா இருக்குது, இதுக்கு நான் என்ன பண்ணணுன்றதை நீங்கள் கேட்டுட்டு அதுக்கான சொல்யூஷன் நீங்கள் பண்ணுங்கள். உங்களோட விஷன் முக்கியமாக, நம்ம உடல் உறுப்புகள்லேயே ஒரு முக்கியமான விஷயம் வந்து கண்ணு தான். கண்ணை மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் நம்மளால, ஒரு 5 நிமிஷம் எந்த ஒரு வேலையும் நம்மளால செய்ய முடியாது. இதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கேம்ல மாட்டிட்டு நம்மளோட கண்ணை பாதிப்பு ஏற்படுத்திக்கிறத விட தெளிவா உங்களுக்கான சொல்யூஷனை வந்து நீங்க பார்த்துக்கலாம். மேலும் இது மாதிரியான ஒரு வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா லென்சோ பிளஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. நன்றி.